மேடம், சூர்யா சார் உங்களை அப்படி தங்க தட்டுல வச்சு தாங்குறாரு மேடம். போங்க பவித்ரா, என்ன தங்க தட்டுல வச்சு தாங்கவும் வேண்டாம், போட்டு உடைக்கவும் வேண்டாம். எப்போ என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? சிச்சி, நான் சும்மா தான் சொன்னேன். உண்மையாவே சூர்யா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அப்ப இருந்த சூர்யாக்கும் இப்ப இருக்கிற சூர்யாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப அவரு டோட்டலா வேற மாதிரி இருக்காரு. எனக்கு தெரியும் மேடம், என்னால அத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அன்னைக்கு சூர்யா சார ரோட்ல வாட்டர் பாட்டில் வித்துட்டு இருக்கும் போதே நான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க பவித்ரா? ஆமா மேடம். வாங்க மேடம், வாங்க பாருங்க, நிறைய பொருட்கள் இருக்கு. அது வேணுமா? சூர்யா சார் அந்த மாதிரி நிலைமையில நான் பார்த்தப்ப ரொம்ப பயந்துட்டேன் மேடம். எப்படி இருந்த மனுஷன் ரோட்ல மண்பாட்டில கூவி கூவி விக்கிறப்ப அத தாங்கிக்க முடியாம நான் அழுதுட்டேன் மேடம். வீட்டுக்கு போன அப்புறமும் நான் அத நினைச்சு அழுத மேடம். ஆனா இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஒரு ஆர்டரை எடுத்து எனக்கு மறுபடியும் வேலை கொடுக்கற அளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கிறத பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்கள மாதிரி விசுவாசமான ஆட்கள் தான் அவரோட பலமே பவித்ரா. மேடம், நீங்க தப்பா சொல்றீங்க. அவரோட பலம் நான் இல்ல, நீங்க தான் மேடம். ஆமா மேடம், அவருக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன்னு அவர் கூட நீங்க நிக்கிறீங்க பாருங்க, அதை விட பெரிய பலம் என்ன இருக்கு மேடம்? அவருக்கு அது எப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் தெரியுமா? அவர் சொந்தக்காரங்களே அவரை ஏமாத்திட்டாங்க. அதுவும் கௌதம் சார அவரோட சொந்த தம்பி மாதிரி தான் சூர்யா சார் பார்த்தாரு. அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும் மேடம். ஆனா அந்த நம்பிக்கைய கௌதம் சார் சுக்குநூறா உடைச்சது மட்டும் இல்லாம சூர்யா சார் கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருந்த ஆபீஸையே குட்டிச்சுவரா ஆக்கிட்டாரு மேடம். அதையெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா ஒண்ணு மேடம், சூர்யா சார் இப்ப போராடுறது, ஜெயிக்கணுங்கிற வெறியோட உழைக்கிறது எல்லாமே உங்களுக்காக தான் மேடம். அவரு உங்க மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்கு நீங்க கொடுக்கற அக்கறையும் தான் அவரை இந்த சூழ்நிலையிலும் தெம்பா ஓட வச்சிட்டு இருக்கு. தேங்க்ஸ் பவித்ரா. இப்ப நீங்க சொன்ன எல்லாமே என் மனசுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை இன்னொருத்தர் சொல்லி கேக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் ஏன் சூர்யா, அவரை எப்பவுமே என் கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துப்பேன். ரெண்டு காஃபி கொண்டு வாங்க. டேய், இந்த நேரத்துல காஃபி ரொம்ப முக்கியமா? ஹோட்டல்ல ரூம் போட்டு உட்கார அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிப்போச்சு. ஆமாமா, கடல் மாதிரி வீட்டை விட்டுட்டு இப்படி ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணி தொலைக்கிறது? வீடு முழுக்க அந்த ஐஸ்வர்யாவோட சாம்ராஜ்யம் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற நிலைமையில அவன் நம்மள கேமரா வச்சு உளவு பாக்குறாளா என்னன்னு கூட தெரியல. எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தானே? டேய், என்ன எனக்கு சாதகமா பேசுறியா இல்ல என்ன கிண்டல் பண்றியா? என்னம்மா பண்றது, அவளை எதுவும் பண்ண முடியல. ஏதாவது பண்ணா பிரச்சனை ஆயிடுமோன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆமாண்டா, உன் அக்கவுண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்க. இங்க பாரு, அவ மனசு வச்சாதான் அதை நீ திரும்ப வாங்கவே முடியும். அதை நீ மறந்துடாத கௌதம். ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இத பாரு, அவளை எதிர்த்து நின்னு போராடிலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏதாவது தந்திரம் பண்ணிதான் அவளை ஜெயிக்கணும். ஒண்ணு பண்ணு, பேசாம அவகிட்ட சரண்டர் ஆகுற மாதிரி நடிச்சு தொலை. மோ, என்னம்மா நீ? அவகிட்ட எத்தனை தடவை நடிக்கிறது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி நடிச்சு பார்த்துட்டேன். இப்போ மறுபடியும் நடிச்சு அவகிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வையு, அவ்வளவுதான். கத்திய வச்சு என்ன குத்தி கொன்றுவா. ஐயோ, என்னடா நீ? எனக்கு இப்படி ரூம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம் சுத்தமா செட் ஆகல. அவளை ஒரேடியா மேல அனுப்பணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசி. டேய், என்னடா நீ பேசுற? அப்படி மட்டும் பண்ணா எல்லாருக்கும் நம்ம மேலதான சந்தேகம் வரும். இங்க பாரு, சந்தேகமே வராம அவளை ஏதாவது பண்ணணும். அவசரப்பட்டு கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணி தொலைக்காத. அத்தை,
நியூஸ் பேப்பர் வாங்கி பாருங்க. மண்பாண்டம் பிசினஸ் ஃபாரின் லெவல்ல போயிருக்கு. பேமெண்ட் டாலர்ல வர போகுதுன்னு வீடே கொண்டாட்டத்துல இருக்கு. சீக்கிரம் பேப்பர் வாங்கி பாருங்க. ஆ கௌதம், ரிசப்ஷன்ல சொல்லி காஃபி எடுத்துட்டு வரும்போது அப்படியே நியூஸ் பேப்பரும் எடுத்துட்டு வர சொல்லு. ம் சரிம்மா. ஹலோ, 2 காஃபி எடுத்துட்டு வரும்போது பேப்பரும் எடுத்துட்டு வாங்க. ம் மா, இப்போ எதுக்கு நியூஸ் பேப்பரு? ஒரு விஷயம் இருக்கு, சொல்றேன்டா. என்ன விஷயமா? டேய், தெரிஞ்சா நீ ரொம்ப டென்ஷன் ஆவடா. பேப்பர் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, ரிலாக்ஸ்டா இரு. மா, என்னம்மா இதெல்லாம்? நீ இப்படி டென்ஷன் ஆவன்னு தெரிஞ்சுதான் பேப்பர் வரட்டும்னு சொன்னேன். சூர்யாவுக்கு ஏதோ ஃபாரின் ஆர்டர் கிடைச்சிருக்கான். அத பத்தின ஆர்டிக்கல் தான் இது. இனிமே இவனுக்கு பேமெண்ட் எல்லாம் டாலர்ஸ்ல தான் வருமா. எப்படிம்மா இதெல்லாம்? அது தெரிஞ்சா நீ இன்னும் ரொம்ப வருத்தப்படுவ. அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக ட்ரோல் பண்ண ஒரு வீடியோ எடுத்தோம்ல, அதை வச்சு தாண்டா ஆர்டரே கிடைச்சுதான். மா, நான் ஏதோ தப்பான நேரத்துல சவால் விட்டுருக்கேன் போல இருக்கு. அவன் பண்ற இந்த மண்ண வேலைக்கு ஃபாரின் ஆர்டரா, அதுவும் டாலர்ல. ஆனா எனக்கு இருக்க இந்த பணம் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. ரூம் போட்டு திட்டம் போடலாமேன்னு பார்த்தா இப்போ ரூம் போட்டதே உட்கார்ந்து அழுகிறதுக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அனாமிகாவோட அம்மா அப்பா வந்துட்டு போற வரைக்கும் நான் ரூமுக்குள்ளேயே இருந்துட்டேன். அவங்கள பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது சரிதான். ஏமா ராஜலட்சுமி, கோடீஸ்வரி தான் அவங்கள பார்க்க பிடிக்கலன்னு ரூம்குள்ள இருந்தா. என்னம்மா இது, நீ அவங்க வரும்போது இங்க இல்லையா? நாங்க வேற அப்ப இங்க இல்ல. யாருங்க இருப்பாங்க? ஒரு அப்பா அம்மாவா பொண்ணை நல்ல விதமா வளர்த்துருக்கணும். இல்ல பொண்ணு இப்படியெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சதும் அவளை கண்டிச்சிருக்கணும். அவங்க இது எதையுமே பண்ணலையே. விஜய் வேற அவ கர்ப்பமாறதுக்கு முன்னாடி அனாமிகாவை இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டே இருந்தான். அனாமிகா இது அவங்க வீட்டுல சொன்னாளா இல்லையான்னு தெரியல. அவ பிரெக்னண்டா இருக்க விஷயத்த வீட்ல சொல்லல போல இருக்கு. இங்க என்ன கூத்து நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. விஜய் விஷயத்த சொல்லிதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து ஓவரா பில்டப் கொடுத்து அவளை கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. இவ்ளோ பிரச்சனை நடக்குதே, கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களை எல்லாம் பார்த்து பேசிட்டு போலாம் இல்லையா? நாம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். அவளுக்கு நாம கொஞ்சம் ஓவரா தான் இடம் கொடுத்துட்டோம். இனிமே அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? அவ இப்ப கர்ப்பமா வேற இருக்கா. ஒரு நிமிஷம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்லம்மா. நான் இப்ப இத பண்ணிதான் ஆகணும். என்ன ஒரு மாதிரியா பேசுற? அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அது நான் விஜயை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஏய்,